ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய விலைப்பெற்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக இடங்களில் நம்ம செய்தி கேட்டிருப்போம், இல்லை நம்முடைய சபையில் கூட கேட்டிருப்போம், இல்லை எல்லா வார்த்தையை படிச்சிருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இந்த புது பலன் என்றால் என்ன? அப்போது நமக்கு பலன் இல்லையா? பலன் எல்லாருக்கும் இருக்கு இல்லைன்றது செகண்டரி, இரண்டாவது காரியம். புது பலன் என்றால் என்ன? ஏன்னா நம்ம சின்ன வயதிலிருந்து நம் தாயின் கருவிலே உருவாகி இந்த உலகத்தில் நம்ம பிறந்து கொஞ்சம் ஒரு வாலிப ஸ்டேஜில் வரும்போது நல்ல பலனோட கூட நம்ம இருப்போம். ஸோ அந்த பலனை கர்த்தர் மறுபடியும் நம்ம கொடுப்பார். அந்த பலனில் என்ன இருக்காதுன்னா, சமாதானம் இல்லாத காரியங்கள் இருக்காது, வியாதிகள் இருக்காது, தோய்வுகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. அதே போல் பலனை கர்த்தர் நம்ம கொடுப்பார். அப்போ யாருக்கு இது கொடுப்பார்னா, த பீப்புள் ஹூ வெயிட் இன் த லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஏற்காடு மலையிலேருந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ப்ரேயர் வாக்கு வந்திருக்கேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தையும் அதன் நேரத்தின்படி ஏற்ற வேலையிலே சரியாக செய்து முடிக்கிறவர்களாக இருக்கிறோம். சரியா என்றால் என்ன? சரியாய் நமக்கு ஏற்றபடி அவர் செய்து பிடிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ வி ஹேவ் டு வெயிட் இன் த லார்ட். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவருடைய நேரம் நமக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம் தகுதியுள்ளவர்களை நம்ம மாற்றிக்கொள்ளும்படி நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இன்றைக்கி இந்த ஆயத்தம் தான் இல்லை. ஆயத்தம்லாம் சோர்ந்து போயிடுறாங்க. நடுவழியில் சோர்ந்து போய் நிறுத்திடுறாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறது, வீணான வார்த்தைகளை பயன்படுத்துறது, வீணாக ஆண்டுக்கு விரோதமாக பேசுறது, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுறது, சண்டை போடுறது, தேவையில்லாத காரியங்களை கொண்டு இந்த காத்திருப்பில் அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நிலையாக காத்திருக்கிற மனுஷி நிச்சயமாய் புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளை போல எழுந்து மறுபடியும் பிறந்ததை போல ஒரு அனுபவம், மறுபடியும் நீ பிறந்தது போல காட் பிளஸ் யூ. ஏற்காடு மலையிலிருந்து உங்களுக்கு கர்த்தருடைய